தேவசர்மா என்ற அந்தணன் பிறந்த சில நாட்களே ஆன ஒரு கன்றுக்குட்டி மேல் கால் இடறி கனமான புல்கட்டினை அதன் மேல் போட்டுவிட்டான். கழுத்தில் விழுந்ததால் அந்த கன்று இறந்து போனது. அந்த கன்றின் உரிமையாளரான ஹரதத்தர் என்னும் சிவாச்சாரியாரிடம் மன்னிப்பு கேட்க அவர் வீட்டிற்கு சென்றான் தேவசர்மா. அவனை பார்த்த ஹரதத்தர் என்ன விஷயம் என்று கேட்டார். நடந்ததை தேவசர்மா சொல்லிவிட்டு பயத்தில் ஓம் நம சிவாய என்று முணுமுணுத்துக் கொண்டே இருந்தான். அப்போது ஹரதத்தர், நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் ஓம் நம சிவாய என்ற மந்திரமே அறியாமல் செய்த தவற்றை போக்கிவிட்டது என்றார். அதற்குள் விஷயம் கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அங்கே கூடினர். அது எப்படி அவன் செய்த பாவம் போய்விடும்? கோஹத்தி என்பது பெரிய பாவம். இந்த தேவசர்மா பாவம் செய்தவன். இவனை ஊரை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று மக்கள் கோபமாக கூச்சல் போட்டனர். ஹரதத்தர் அவர்களை அமைதியடைய சொன்னார். தேவசர்மாவை நோக்கி, நீ காவேரியில் நீராடிவிட்டு ஒரு புல்கட்டை கொண்டு வந்து நம் கோயிலில் உள்ள நந்தியின் முன்பு வை. நந்தி புல்லை உண்டால் உன்னுடைய பாவம் போய்விட்டது என்பதை நீயும் இந்த ஊர் மக்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்றார். ஊர் மக்களுக்கு கோவிலில் உள்ள கல் நந்தி எப்படி புல் சாப்பிடும் என்று தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டனர். தேவசர்மா ஹரதத்தர் சொன்னது போல காவேரியில் நீராடி புல் கொண்டு வந்து நந்தியின் முன்பு வைத்தான். ஊர் மக்கள் இது என்ன கூத்து என்று நகைத்துக் கொண்டிருக்க, ஹரதத்தரோ இறைவன் மீதான நம்பிக்கையில், இறைவா, உன்னுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னாலே பசுங்கன்றை கொன்ற பாவம் நீங்கிவிடும் என்று நான் சொன்னது உண்மையானால் கல் நந்தியை புல் சாப்பிட்டு மெய்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டினார். யாரும் மரியா நொடியில் கல் நந்தி உயிருள்ள பசுவினை போல அந்த புல்லினை உண்டது. எல்லோருக்கும் அதிர்ச்சியானது. பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து கொண்டனர். ஹரதத்தரிடம் அனைவரும் மன்னிப்பு கேட்டனர். கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் இந்த சம்பவம் நடந்தது. புல் சாப்பிட்டதாக சொல்லும் நந்தி பகவானை இன்றும் அங்கே காணலாம். சுக்கிர தலமான இந்த கோயில் திருவாரூர் கும்பகோணம் சாலையில் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது.